என் நாடு உயர்ந்தது, என் மொழி உயர்ந்தது என்ற சிந்தனையால் மனிதர்கள் சண்டையிட்டுக் கொள்கின்றனர். தனது மொழியே சிறந்தது, தனது மொழியை தவிர வேற எந்த மொழியையும் படிக்கக்கூடாது, பிற மொழியை ஆதரிப்பவன் தன் இனத்தை சார்ந்தவன் அல்ல என்று கூறி பிற மொழி பேசுபவர்களை அடித்தும் உதைத்தும் கொலையும் செய்து விடுகின்றனர் அரசியல்வாதிகள். இந்த குறுகிய சிந்தனையை உள்ளத்திலிருந்து கலற்றி எறியுங்கள், இது பிற்போக்கு சிந்தனை என்கிறார் இறை தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். தன் இனத்தை ஆதரித்து குருட்டு சிந்தனை என்ற கொடியின் கீழ் போரிட்டுக் கொல்லப்படுவோரின் மரணம் அறியாமை காலத்து மரணமே என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். யாராவது ஒருவர் மொழி, தேசியம் என்ற அடிப்படையில் சண்டையிட்டுக் கொண்டார் என்றால், அந்த சண்டையில் உயிர் துறப்பார் என்றால் அவர் பிற்போக்கு சிந்தனையால் மரணிக்கிறார், அவர் அறியாமையில் மரணிக்கிறார் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள். இரு சமுதாயங்களுக்கு மத்தியில் ஏதேனும் விவகாரம் ஏற்பட்டால் அந்த விவகாரத்தில் நியாயம் அநியாயம் என்ற அடிப்படையில் தான் பார்க்க வேண்டுமே தவிர இவர் நம் இனத்தவர், இவர் நம் எதிரினத்தார் என்று பார்க்கக்கூடாது. அப்படி பார்க்கின்ற அந்த உணர்வுக்கு பெயர்தான் தேசியம், மொழி உணர்வு. தீமைக்கு வித்திடும் இந்த குறுகிய சிந்தனையை, தேசியம் மற்றும் மொழிவெறியை உதறித்தள்ளி நாகரிக மனிதர்களாக, அன்பு மிக்கவர்களாக, மனிதநேய மிக்கவர்களாக, முற்போக்கு சிந்தனையாளர்களாக வாழுங்கள் என்கிறார்கள் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இந்த முஹம்மது இடத்திலே முற்போக்கு சிந்தனையாளருக்கு நல்ல முன்னுதாரணம் இருக்கிறது.